Hello friends, I am Kavya here. ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் 10th சாப்டர் 7 மென்சுரேஷனில் எக்ஸசைஸ் நம்பர் 7.3ல செகண்ட் சம் தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. Nathan, an engineering student, was asked to make a model shape like cylinder with two cones attached at it to end. ஸோ நதன் அப்படின்ற ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மாடல் வந்து தயாரிக்க பார்க்குறாங்க. அது வந்து சிலிண்டர் ஷேப்பில் இருக்கணும் அண்ட் சிலிண்டரோட பாட்டம் அண்டு டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோன் வந்து அட்டாச் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனோட டயமீட்டர் பார்த்திங்க அப்படின்னா 3 சென்டிமீட்டரு அண்ட் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 12 சென்டிமீட்டர்னு சொல்லிட்டாங்க. ஒரு கோனோட ஹைட்டுமே வந்து 2 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வச்சுக்கிட்டு நம்மள அந்த வால்யூம் என்ன, அந்த மாடலோட வால்யூம் என்னன்றது தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதை எப்படி போடலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மாடல், ஓகேங்களா. ஒரு சிலிண்டர் ஷேப் இருக்குது, பாட்டம் அண்ட் டாப்பில் ஒரு கோன் வந்து அட்டாச் ஆகிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை வந்து நம்ம இங்கே வரைஞ்சிட்டோம், ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு ஆரோட டயமீட்டர் வேல்யூ வந்து நம்மளுக்கு 3ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம அதுலேருந்து ஆர் கண்டுபிடிப்போம் இல்லையா, 3/2ன்னு போட்டோன்னா அதுதான் வந்து ஆரோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் ஆஃப் த கோன் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு ஹைட் ஆஃப் த கோனுமே வந்து 2 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இப்போது இந்த சிலிண்டரோட ஹைட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் ஹைட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 12ன்னு தெரியும். ஸோ அந்த 12லேருந்து சிலிண்டரோட ஹைட் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், ஓகேங்களா. ஹைட் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ டோட்டல் ஹைட் 12ன்னு தெரியும். 2 கோன் நம்மளுக்கு அட்டாச் ஆகிருக்கு. ஒரு கோனோட ஹைட் வந்து 2ன்னு தெரியும். அண்ட் 2 கோன் அப்படின்னும் போது நம்மளுக்கு 4 இல்லையா. ஸோ அந்த 4 இதில் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 8 சென்டிமீட்டர்னு கிடைக்கும். இதுதான் வந்து சிலிண்டரோட ஹைட்டு. ஸோ இது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு தான் இப்போ நம்ம வால்யூம் ஆஃப் அந்த மாடலோட வால்யூம் என்னன்றது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ வால்யூம் ஆஃப் மாடல் ஈக்குவல் டு volume of model equal to volume of cylinder plus volume of 2 cone, ஓகேங்களா. 2 கோனோட வால்யூம், இது ரெண்டுத்தையும் நம்ம ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு வேல்யூ என்ன, மாடலோட வால்யூம் என்னன்னு கண்டுபிடிக்க முடியும். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் எல்லாருக்குமே தெரியும், πr²h அப்படின்ட்டு. அண்ட் கோன் வால்யூம் ஆஃப் கோனுமே தெரியும், 2 இருக்கிறதுனால 2 கோன் இருக்கிறதுனால 2 × போட்டிருக்கோம். அண்ட் வால்யூம் ஆஃப் த கோன் போது 1/3 πr², கேபிட்டல் ஹெச் போட்டுக்கலாம், ஓகேங்களா. இங்கே ஸ்மால் ஹெச் போட்டோம், இங்கே கேபிட்டல் ஹெச்ன்னு போட்டுக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுத்துலேயுமே πr² காமனாக இருக்குது, அதனால் நான் πr² வெளில எடுத்துடுறேன். ஸோ ரிமைனிங் பார்த்திங்கன்னா ஹெச் இருக்கும், இங்கே 2/3 கேபிட்டல் ஹெச் மட்டும் இருக்கும். ஸோ பையோட வேல்யூ எல்லாருக்குமே தெரியும் 22/7 அண்ட் ஆரோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடணும் 3/2ன்னு கண்டுபிடிச்சிடணும், ஓகேங்களா. ஸோ 3/2 2 தடவை கேட்டனால நான் 3/2ன்னு போட்டுக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு ஹைட்டோட வேல்யூ 8 + 2/3 × 2, ஓகேங்களா. ஸோ எல்லாமே போட்டாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம கேன்சல் ஏதாவது பண்ண முடிஞ்சால் கேன்சல் பண்ணிக்கிறேன். நான் 2 டேபிளால் 22 கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ 11 × 3 × 3 / 7 × 2ன்னு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கே டினாமினேட்டர் காமன் ஆக்கணும். ஸோ இங்கே வந்து நம்ம 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் தான் டிவைட் வரும், டிவைடில் 3 வரும். ஸோ 8 3s 24 + 2 2s 4 நம்மளுக்கு டிவைடட் பை 3ன்னு இருக்கும். ஸோ 11 × 3 × 3 × 24 + 4 28 டிவைடட் பை 7 × 2 × 3 நம்ம எல்லாத்தையும் எழுதியிருக்கோம். ஸோ இந்த 3க்கு ஒரு 3 கேன்சல் பண்ணிக்கலாம், இந்த 2க்கு இந்த 28 கேன்சல் பண்ணால் 14 அண்ட் 7 டேபிளில் இதை கேன்சல் பண்ணோன்னா 2 டைம்ஸ். ஸோ ரிமைனிங் பார்த்திங்கன்னா 11 × 3 × 2 நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 66 cm3. இதுதான் வந்து மாடலோட வால்யூம், ஓகேங்களா. ஸோ மாடலோட வால்யூம் தான் நம்மளை கண்டுபிடிக்க சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.